அனைவருக்கும் வணக்கம். இப்போது கிட்டத்தட்ட 6000 வருட காலமாக 60,000 வருட காலமாக பூமி தோன்றியதிலிருந்தே இந்து மதத்தில் மட்டும் ஜாதி இருக்கிறது, ஜாதி பிரிவினை இருக்கிறது, ஜாதி பாகுபாடு இருக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லாரும் இந்து மதத்தை சுற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மை என்னன்னா, எல்லா மதங்களிலும் ஜாதி பாகுபாடு இருக்கிறது. ஏங்க கிறிஸ்தவர்னு எடுத்துக்கிறீங்க, ரோமன் கேத்தலிக் முதல்ல அவங்க தான் உருவானாங்க. அவங்களை எதிர்த்து ப்ராட்டஸ்டன்ட் எதிர்ப்பாளர்கள் உருவானாங்க. அதுதான் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஒருத்தவங்க பெந்தகோஸ்தேன்னு உருவானாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க யெகோவாவின் விட்னஸஸ்ன்னு உருவானாங்க. அவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அவங்களும் ஒன்றா உட்கார மாட்டாங்க. சரி, அதை விட்டுருவோம். இஸ்லாமிய மதம்னு எடுத்துக்குவோம். ஷியா சன்னின்னு 2 பிரிவு இருக்குது. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே 2 பிரிவு குர்தீஷ்னு இருக்குது. ஒவ்வொன்றுலையுமே 4 அல்லது 6 பிரிவுகள் இருக்குது. லப்பை, டெவனான், பட்டாணி, ராவுத்தர், மரைக்காயர், சாயபு, இப்படி பிரிவினைகள் இருக்குது. எதில் இல்லை பிரிவினை, எதில் இல்லை ஜாதி? அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட ஒன்றா உட்கார மாட்டாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. சார் இன்னும் சொன்னால் இன்னும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, இவ்வளோ எதுக்கு? மெக்கா மீதினா போகிறாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்க அந்த மெக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு சுற்றி வரக்கூடாதுங்க. அது அந்த நாட்டுக்காரங்க மட்டும்தான் வரணும், மீதி எல்லாரும் வெளி ரவுண்டு தான் போகணும். தெரியுமா தெரியாதா? இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நான் நியாயப்படுத்தலை, ஜாதி இருக்குங்கிறத நியாயப்படுத்தலை. ஏன்னா நந்தனாரை தில்லைவாழ் நந்தனர்கள் தோளிலே தூக்கி வந்திருக்கிறார்கள். அதனால் ஜாதி பிரிவினையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த பிரிவினையால் எந்த கெட்டதும் நடக்கலை. அவரவர் கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன் நான் செருப்பு தைக்கிறதுல என்ன குறை? ஒரு பேட்டா செருப்பு 6000 ரூபாங்க, 600 தான் அவருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஒன்றும் கேவலமானதுன்னு யார் சொன்னால்? கேவலமானதாக இருந்தால் ராமருடைய செருப்பை பரதன் தலையில் வச்சுக்கிட்டு வர்றாரு, கேவலம்னு யார் சொல்லி கொடுத்தது? இடையில் வந்தவங்க உங்களை குழப்பறதுக்காக புழுதல் ஆரம்பிச்சு விட்டது. உண்மை அதுதான். ஜாதி பிரிவினை எங்கு இல்லை, இருக்கிறது. அது அந்த பிரிவினை பாகுபாடாக இருக்கக்கூடாது. நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் வந்தால் தான் பிரச்சனை. அப்படி எதுவும் இந்து மதத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அனைவரும் சமம்னு தான் திருப்பி ரிக் எதுவும் சாம அதரான வேதங்கள்ல அதான் திருப்பி சொல்லியிருக்கு. அங்கு எங்குமே பிரிவினை சொல்லவில்லை, பாகுபாடு சொல்லவில்லை, உயர்வு தாழ்வே சொல்லலை. சொல்லாத ஒன்றை பிடிச்சிக்கிட்டு சனாதனத்தை அழித்து விடுவேன், நாங்கள் வேரோடு தீர்த்து விடுவோம். இந்து மதம் கோடிக்கணக்கானவர்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறது, கோடிக்கணக்கான படையெடுப்புகளை தகர்த்து விட்டு வந்திருக்கிறது இந்து மதம். அதனால் இந்த விதண்டாவாதத்தை விட்டுவிட்டு நாம் அனைவரும் இந்தியர், நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தால் சிறப்பாக இருக்கும். யோசிப்போமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.